நீங்க இந்த வேர்ல்டு மீடியா எல்லாம் ஃபாலோ பண்ற ஒரு ஆளான்னு தான் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமெரிக்கா, ஈரான் கான்ஃப்ளிக்ட் தான் பெரிய ஒரு கான்ஃப்ளிக்ட்டா எல்லாரும் வேர்ல்டு வைடு இருக்கிற மீடியாலாம் பேசுது. அத காட்டிலும் ட்ரம்ப் இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, அந்த பக்கம் சரி வரல, இந்த பக்கம் சரி வரலன்னு பேசின அதே மீடியா இன்னொரு ஷிப்ப பத்தி ஒரு பிக் டாபிக்கா பேசினது அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரான யுஎஸ்எஸ்ஆர் ஆப்ரகாம் லிங்கன். அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை பத்தி அவ்வளோ மீடியா பேசினாங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்ல அதுக்கடுத்து நிறைய நியூஸ் கவர் ஆனது அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் தான். ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை பார்த்து ஏன் எல்லாரும் ஒரு நாடு ஏர்கிராஃப்ட் கேரியரை வச்சிருந்தா ஏன் அந்த நாட்டை பார்த்து இவ்வளோ பேர் இத்தனை நாடு பயப்படுது? அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்னா என்ன? அதுல என்னதான் வச்சிருப்பாங்க? ஸோ இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கேரியர் நம்ம அமெரிக்கா, ரஷ்யா கிட்ட தான் இருக்கா? ஏன் நம்ம இந்தியாவில் இல்லையான்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்டே ஒரு அசுரன் இருக்கான். அவன் பேர் தான் ஐஎன்எஸ் விக்ராந்த். அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏர்கிராஃப்ட் கேரியர்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த விக்ராந்த் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிளஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சிட்டியே லைக் ஒரு சின்ன ஒரு ஏர்போர்ட், இப்போ சென்னையில் இருக்கிற ஒரு ஏர்போர்ட் அப்படியே ஒரு கடல் மேல அப்படியே மிதந்து ஒரு மொபைல் ஐலாண்டா இருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு மேல ஒரு 50 ஃபைட்டர் ஜெட்டை நிறுத்தி வச்சு அதுக்குள்ள ஒரு 1000 பேர் இருந்து அதை கொண்டு போய் ஒரு நாடு ஏர்கிராஃப்ட் கேரியரே இல்லாத ஒரு நாடு கிட்ட நிறுத்தினோம்னா அந்த நாடு என்ன பண்ணுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஸோ அப்படிப்பட்டதுதான் இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர். அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல நீங்க பாத்தீங்கன்னா லைக் நம்ம சொல்லுவேன், இந்த ஏர்போர்ட் மாதிரி ஒரு லைன்ல வந்து ஃபிளைட் இறங்கும், ஒரு லைன்ல ஃபிளைட் ஏறும் அப்படின்னு. ஸோ இது வந்து டொமஸ்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னா போர்க்காலத்தில் அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் என்ன பண்ணும்னா, ஃப்ளைட்டை அது கொண்டு போய் வேற ஒரு ஷீல கொண்டு போய் நிறுத்தி மற்ற ஃப்ளைட்டும் அதே ஏர்கிராஃப்ட் கேரியர்ல லேண்ட் ஆகும். இங்க இருக்கிற ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா அதே ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து லான்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஃப்ளைட்லேருந்து வர்ற புல்லட்டை இது தடுக்கணும். ரேடார்ல இருக்கிற எல்லா ஷிப்பையும் இது கண்ட்ரோல் பண்ணணும். அங்க இருக்கிற மெசேஜை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து பக்கத்துல அந்த நேவியல் பேஸுக்கு போகணும் சொல்லி இந்த மாதிரி எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷனை கேரி பண்ணிட்டு போறதா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர். அந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் தான் நம்ம இந்தியா கிட்ட இப்போ 2026லயும் நம்ம அரேபியன் சீல வந்துட்டு இருக்கிற ஒரு அரக்கன் தான் ஐஎன்எஸ் விக்ராந்த். இவரை இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவரோட அப்பாவான அவரு பேரும் ஐஎன்எஸ் விக்ராந்த் தான். இப்ப எப்படி விக்ரம் படம் இப்ப இருந்து அதுக்கு முன்னாடி ஒரு விக்ரம் படம் இருந்த மாதிரி இவருக்கும் ஒரு அப்பா இருந்திருக்காரு. அவரு பேரு வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த். அவரை நம்ம எப்போ வாங்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதை யார் பில்டு பண்றான்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 2 டைம்ல பிரிட்டிஷ் அதைய பில்டு பண்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வேணும் அப்படின்னு சொல்லி வேர்ல்டு வார் டைம்ல பிரிட்டிஷ் அதை பில்ட் பண்றாங்க. பில்ட் பண்ணி அதுக்கு வச்ச பேர் என்ன, ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு பேரை வைக்கிறாங்க. பேரை வச்சு வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சாலும் நம்மளுக்கு தெரியும் பிரிட்டிஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபண்டு சுத்தமா இல்லை. அதனால தான் நம்ம இந்தியாவில இருந்து போனது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. ஓகே, நம்ம அதுக்குள்ள போவேனா. அப்படிப்பட்ட ஏர்கிராஃப்ட் கேரியர் அதே ஓஷன்லேயே தான் ஒரு ஆஃப் பில்டில் இருந்துட்டு இருக்கு. அதைய பார்த்து நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் 1915ல பிரிட்டிஷ் கிட்ட இந்த ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை கேட்கிறாங்க. எப்பா, நீங்க தான் இந்த ஹெர்குலிஸை வச்சிருக்கீங்கல்ல, உங்களுக்கு அது எதுவுமே தேவையில்லை, ஆனா எங்களுக்கு ஏர்கிராஃப்ட் கேரியர் இல்லை, அந்த ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க பாதி பில்டு பண்ணி எங்க ஒரு டிஃபென்ஸுக்கு நாங்க வச்சுப்போம்னு சொல்லி அந்த ஹெர்குலிஸுங்கிற அந்த ஏர்கிராஃப்ட் கேரியரை 1915ல இந்தியா பர்ச்சேஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ் பண்ணி பாதி இன்பில்டா இந்தியாலேயே அசம்பிள் பண்றாங்க. ஃபுல் பார்ட்ஸ் அசம்பிள் பண்றாங்க. பண்ணி அதுக்கு வச்ச பேர் தான் ஐஎன்எஸ் விக்ராந்த். அந்த கப்பல் நம்மளுக்கு எப்படி உதவுது அப்படின்னா, 1917ல இந்தியா பாகிஸ்தான் வார் வருது. அந்த இந்தியா பாகிஸ்தான் வார்ல பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா கட்ட விரல நசுக்குனதுக்கு ஒரே காரணம் யாருன்னா ஹெர்குலிஸ் அப்படிங்கிற ஐஎன்எஸ் விக்ராந்த். அந்த ஒரு கப்பல் தான். பாகிஸ்தானால எதுவுமே பண்ண முடியல. நீங்க பாகிஸ்தானுக்கு அரேபியன் சி பக்கம் தான் பாகிஸ்தானே இருக்கு. இந்த ஒரு மேசிவான ஒரு 40 ஃபைட்டர் ஜெட்ஸ்ல இருக்கும். இங்கிருந்து மிசைல் லான்ச் பண்ணலாம், நியூக்ளியர் வெப்பனை லான்ச் பண்ணலாங்கிற ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை கொண்டு போய் நீங்க பாகிஸ்தான் முடி நம்ம நிறுத்தினோம்னா அவன் என்ன பண்ணியிருப்பான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஸோ அந்த 1917 வார்ல பாகிஸ்தான் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி தட்டி விட்டுட்டு போனதுக்கு மெயின் ரீசன் இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த், அந்த கப்பல் தான். ஸோ அப்போ அந்த ஐஎன்எஸ் விக்ராந்த் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 டைம்ல பில்ட் பண்ணது. ஸோ அப்போ நிறைய வாரில் நம்மளுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. லைக் இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா வாரில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது.
1990ல அந்த ஹெர்குலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்தை டீகமிஷன் பண்ணாங்க. ஓகேப்பா, நீ வந்த வேலை முடிஞ்சு, எங்களுக்கு நீ சூப்பரா சர்வ் பண்ண, அதனால உங்களுக்கு நான் ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அந்த கப்பலை ஃபுல் அண்ட் ஃபுல்லி டீகமிஷன் பண்ண உடனே இந்தியா யோசிக்கிறாங்க, ஓகே நம்ம இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கனால இந்தியா பாகிஸ்தான் வாரில் நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்து ஒரு இந்தியாவுக்கு சைனாக்குமோ இல்லை இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்குமோ இந்த மாதிரி ஒரு வார் வந்தா நம்மளை யார் ப்ரொடெக்ட் பண்றதுன்னு சொல்லி அப்போ 1919ல இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இப்போ இருக்கிற ஐஎன்எஸ் விக்ராந்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு 1999ல டிசைன் போடப்படுது, இந்த ஒரு பேஸ் மாதிரி அதுல இருக்கிற லைக் ஸ்ட்ரக்சர் மட்டும் அமைக்கப்படுது. 2000ல அந்த டிசைனுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பத்தின அப்ரூவல் கொடுக்குறாங்க. கொடுத்தக்கப்புறம் ஸ்டீல் கட்டிங் மட்டும் 2005ல ஆரம்பிச்சு 2009 முடியும் போது 4 வருஷம் ஸ்டீல் கட் பண்றாங்க. அப்படி பண்ணி அதோட காஸ்ட் ஐஎன்எஸ் விக்ராந்த்ங்கிற நம்ம கப்பலோட காஸ்ட் என்னன்னா 20,000 crores, 20,000 கோடி. ஓகேப்பா, இந்தியா பெரிய கப்பல்லாம் பில்ட் பண்ணிட்டாங்க, 20,000 கோடியை போட்டு ஒரு கப்பலை பில்ட் பண்ணிட்டாங்க. அந்த கப்பல்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்குன்னா அந்த கப்பல் நம்ம என்னதான் இல்லை அப்படின்னு தான் ஒரு கொஸ்டின் எழுப்பணும். ஸோ அந்த கப்பலுக்கு யூஸ் பண்ண ஸ்டீல் மட்டும் எவ்வளோ தெரியுமா? 30,000 tons ஆஃப் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 30,000 tons ஆஃப் ஸ்டீலை வச்சு நம்ம 4 ஐஃபில் டவரை கட்டிடலாம், 8 பாமன் பாலை கட்டிடலாம். அந்த அளவுக்கான ஒரு ஸ்டீல் ஜஸ்ட் அந்த ஒரு ஷிப்புல மட்டும் இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு மேசிவான ஒரு ஷிப்பு. அந்த ஒரு ஷிப்புக்கு 20,000 crores பத்தினா இந்திய பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குறாங்க. அதுல என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட்னா, அதுல இருந்து வர்ற 85% ஆஃப் மணி மறுபடியும் நம்ம இந்தியன் எக்கனாமிக்கே வந்துருச்சு. இது எப்படா நம்ம காசு கொடுத்து வாங்குறது எப்படி இந்தியன் எக்கனாமிக் வந்ததுன்னா, இந்த கப்பல் முழுக்க முழுக்க இந்தியானாலேயே பில்ட் பண்ணப்பட்டது. நான் சொன்ன அந்த ஹெர்குலிஸ்ங்கிற ஐஎன்எஸ் விக்ராந்த் பாதி வந்து இந்தியானால பில்ட் பண்ணப்பட்டது, பாதி வந்து பிரிட்டிஷ்னால பில்ட் பண்ணாங்க. இந்த நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் பத்தினா முழுக்க முழுக்க டெக்னாலஜில இருந்து அதுல யூஸ் பண்ண ஸ்டீல்ல இருந்து அதுல இருக்கிற மேல இருக்கிற லேன்ல இருந்து டிசைன்ல இருந்து எல்லாமே முழுக்க முழுக்க இந்தியாலேயே தயாரிக்கப்பட்டது. என்னப்பா இந்தியாவில தயாரிக்கப்பட்ட என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய யார்கிட்ட வாங்குறோம், சுக்கோய், அப்புறம் ரஃபேல், அந்த மாதிரி நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ் நம்ம யார்கிட்ட இருந்து வாங்குறோம்? ஒன்னா சுக்கோய் ரஷ்யாட்ட இருந்து வாங்குறோம், ரஃபேல் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்குறோம், S-400 இப்போ சிஸ்டம் ரஷ்யா கிட்ட வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கும் போது அதோட டெக்னாலஜி எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ ரஷ்யா ஒன்று கொடுக்குறாங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க பிரான்ஸ் கொடுப்பாங்க, இட்டாலி கொடுப்பாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்க எல்லா கண்ட்ரீஸுக்கும் இந்த மிஷினை பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஃபெமிலியர் ஆயிரும். ஓகே, இந்த மிஷின்ல இதுதான்ப்பா இருக்கு, இந்த மிஷின்ல கொண்டு வந்து அடிச்சுன்னா அந்த மிஷின் போயிடும் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்த் ஏர்கிராஃப்ட் கரியரை பொறுத்தலும் நம்ம முழுக்க முழுக்க நம்ம இந்தியாவிலே பில்ட் பண்ணனால இதுல இருக்கிற டெக்னாலஜி ரேடார் எப்படின்னு நம்ம இந்தியாவுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும் நம்ம கப்பல்ல என்ன இருக்குன்னு பாகிஸ்தானுக்கோ சைனாக்கோ அமெரிக்காக்கோ ரஷ்யாக்கோ யாருக்குமே தெரியாது. ஸோ இதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை பார்த்து மற்ற நாடு எல்லாமே பயப்படுது. லைக் இந்தியன் ஏர்கிராஃப்ட் கேரியர் மட்டும் கிடையாது, மற்ற எல்லா கண்ட்ரி ஏர்கிராஃப்ட் கேரியரும் இப்படிதான். ஓகே, இந்த மாதிரி ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் ஓகே நம்ம பில்ட் பண்ணிட்டோம், அதுல அப்படி என்ன ஸ்பெஷல் என்ன இருக்கு அப்படின்னம்னா, அதோட லென்த் மட்டும் 860 feet, அதோட பிரெத் பார்த்தீங்கன்னா 203 feet. எவ்வளவு பெரிய ஒரு கப்பல்! 860 feetனா ஒரு 2 ஃபுட்பால் கிரவுண்டை நீங்க கொண்டு வந்து ஒரு நடு கடல் நிறுத்தினீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கப்பல். அதுல இருக்கிற ஜெனரேட்டர் மட்டும் நீங்க எடுத்து ஒரு மதுரை, கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஒரு சிட்டிக்கு ஃபுல் சப்ளை பண்ணலாம். கரண்ட் ஃபுல் சப்ளை பண்ணலாம்னா எவ்வளவு பெரிய ஒரு மேசிவான ஜெனரேட்டர் உள்ள இருக்கும். இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த்ல எத்தனை பேர் உள்ள இருக்கலாம்னா, ஒரு அப்ராக்ஸா நீங்களே சொல்லுங்க, இன்னொரு 500 பேர் 600 பேர், 1700 பேர் உள்ள இருக்கலாம். க்ரூ மெம்பர்ஸ் 1700 பேர் உள்ள இருக்கலாம். 2000 ரூம்ஸ் உள்ள இருக்கு. இந்த கப்பல்ல இருந்து நீங்க பிரம்மோஸ் மிசைலை லான்ச் பண்ணலாம். எல்லா விஷயமும் இந்த கப்பல்ல பண்ணலாம். மேல நிறுத்தி வைக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 40 ஃபைட்டர் ஜெட்ஸ் கிட்ட நிறுத்தி வைக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஐஎன்எஸ் விக்ராந்த்ல என்னென்ன ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, MiG-29K, M416R ஹெலிகாப்டர்ஸ், ரஃபேல், தேஜாஸ், இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபைட்டர் ஜெட்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ல ஆல்மோஸ்ட் 40 ஏர்கிராஃப்டை பார்த்தீங்கன்னா இதை கேரி பண்ணிட்டு போறக்கூடிய கெப்பாசிட்டி இந்த ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இதுல இருந்து நிறைய மிசைல்ஸ் லான்ச் பண்ணலாம். லைக் லாங் ரேஞ்ச் மிசைல், ஷார்ட் ரேஞ்ச் மிசைல், மிட் ரேஞ்ச் மிசைல் லைக் பிரம்மோஸ், அப்புறம் நியூக்ளியர் வெப்பன் எல்லாமே இந்த ஒரு
ஐஎன்எஸ் விக்ராந்த்ல இருந்து நம்மளால மற்ற கண்ட்ரி என்ன மற்ற காண்டினென்ட்டை கூட நம்ம இங்கிருந்து அடிக்க முடியும். ஸோ இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் ஒரு கடல்ல எவ்வளவு வேகமா போகும் அப்படின்னா 25 நாட்ஸ், அதாவது 50 to 56 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போகும். நீங்க கேட்கலாம், என்னடா என் வண்டியே இங்கிருந்து 120 போகுது, அந்த கப்பல் என்ன 50-60 தான் போகுதுன்னா, லைக் அதோட சைஸை பார்க்கணும். அதோட சைஸ் எவ்வளவு மேசிவான சைஸ். அது இல்லாம 30,000 டன்ஸ் ஆஃப் ஸ்டீல் அது கேரி பண்ணிட்டு போற அளவுக்கு அதோட வெயிட் இருக்கும். அப்போ இந்த கடல்ல 50 to 56 கிலோமீட்டர் பர் ஹவருங்கிறது ஒரு மேசிவான நம்பரு. இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தை எப்போ நம்ம பில்ட் பண்ணலாங்கிற ஒரு தாட் வருதுன்னா 1999 தாட் வருது. அப்ரூவல் 2000 கிடைக்குது. ஸ்டீல் கட்டிங் 2005 முடிக்கிறாங்க. அப்புறம் 2021 நம்ம ஐஎன்எஸ் விக்ராந்தை இந்தியன் நேவிக்கு அது நம்ம கொச்சி ஷிப்யார்ட்ல பில்ட் பண்ண அதே ஐஎன்எஸ் விக்ராந்தை நம்ம கொடுக்குறோம். ஸோ ஓகே, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னா என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ஐஎன்எஸ் விக்ராந்தை நம்ம முடியும் டாப் 5 கண்ட்ரிஸ் இன்பில்டா ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 5 நாடு எதுனா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், யூகே. இந்த 5 நாடுன்னு தான் ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரை பில்ட் பண்ற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி கொண்ட ஒரு நாடா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுல 6வது நாடா நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்திருக்கிறதா ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய ஒரு ஷிப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயர்ஸ் லைக் ஃபைட்டர் ஷிப்ஸ், இந்த மாதிரி நிறைய ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஐஎன்எஸ் தாரணி, ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, இந்த மாதிரி லைக் நிறைய ஷிப்பை பார்த்தீங்கன்னா இந்தியா பில்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல வந்து எனக்கு ஒரு 2 கொஸ்டின் மட்டும் இருக்கு. ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க சொல்லுங்க, நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரே நம்ம பில்ட் பண்ணிட்டோம், இப்போ அது அரேபியன் சீல இருக்கு. ஸோ நம்ம ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியரே நம்ம பில்ட் பண்றோம்னா இதெல்லாம் சின்ன சின்ன பொடி ஐட்டம்லாம் ஏன்ப்பா நம்ம வெளிநாட்டு கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு டிஃபென்ஸ் ஐட்டம் என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் என்ன, ஏன்ட்டு இருக்கிற கொஸ்டின், நம்ம இந்த மாதிரி ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா, ஐஎன்எஸ் விக்ராந்த், ஐஎன்எஸ் தாரணி சொல்லிட்டு இவ்வளோ ஷிப்ஸ் வச்சிருக்கோம். இந்தியன் நேவிங்கிறது உலகத்துல 4வது பெரிய நேவி நம்ம வச்சிருக்கிறோம். அப்படி இருந்தும் நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்ரீலங்கா இன்னும் தமிழ்நாட்டை தொட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏன் நம்ம ஸ்ரீலங்காவும் எதுவும் பண்ணாம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.